வணக்கம். இயற்கை மருத்துவம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை அனைவரும் வரவேற்கிறேன். இன்றைக்கி இயற்கை மருத்துவத்தில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முகப்பரு மற்றும் முகத்தில் இருக்கிற அடையாளங்கள், அதாவது வெட்டு அடையாளங்கள் நிறையா இருக்கும். நிறைய பேர் ஷேவிங் பண்ணும்போது லேசாக கட் ஆகிரும். அந்த அடையாளங்கள் நாளடைவில் இருக்கும். அப்புறம் பரு இருக்கும். பரு போன பிறகு ஒரு சில பேருக்கு என்ன ஆயிரும்னா, பரு இருந்த இடத்துல சின்ன சின்னதாக டாட்ஸ், பிளாக் டாட்ஸ் இருக்கும் முகங்களில். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா ஒன்றே ஒன்று தான், வேப்ப இலை. இப்போ வேப்ப மர இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. இதை எப்படி ப்ராசஸிங் செய்ய போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இது முகத்துக்கு மட்டும் பூசணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் உடலில் எங்கே வெட்டுக்காயம் இருந்தாலும் சரி, புண் காயங்கள், அதாவது ஆறின புண்ணுக்கு அப்புறம் அந்த காயம் இருக்கும். அந்த காயங்களில் என்னன்னாக்கா புண்ணு ஆறி இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல அந்த தழும்புகள் நிறையா இருக்கும். கருப்பு கலர்லையோ இல்லை அந்த புண்ணு ஆறின பிறகு எந்த அளவுக்கு தழும்பு இருக்கோ அந்த மாதிரி அப்படியே தழும்பு அப்படியே இருக்கும். அதுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லலாம். இதுக்கு நம்ம செய்யக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேப்ப மரத்து இலை மட்டும்தான், வேறு எதுவுமே வேண்டாம். அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்ப்போம். இப்போ நீங்கள் வேப்ப இலையை எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. ஒரு கொத்துன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு ஒரு 2 நாளைக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்க ஒரு கொத்துன்றது. ஒரு கொத்து எடுத்துகிட்டு வேப்ப இலையை முழுமையாக பிச்சு எடுத்துருங்க. வேப்ப இலையை நீங்கள் ஒரு 10 நாள் வெயிலில் காய வச்சிட்டிங்கனாக்கா, அதை நல்லா அந்த வேப்ப இலையை எடுத்திங்கன்னா உடையிற தன்மை வந்துடும். உடையிற தன்மை வந்துருச்சுன்னா அது பவுடர் ஆக்கக்கூடிய அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த இதை எப்படி செய்யணுன்றதை சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு 10 நாள் வெயிலில் வச்சு பவுடர் அளவுக்கு ஆயிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் அந்த பவுடர் ஆகிற அளவுக்கு அதை இலையை எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா பவுடர் ஆகிரும். பவுடர் ஆன பிறகு முகத்தில் எப்படி அப்ளை பண்ணுறது, வேறு கை கால் உடலில் எப்படி அப்ளை பண்ணுறது சொல்கிறேன். முதல்ல அப்ளை பண்ணும்போது நீங்கள் அந்த பவுடர் இப்போது நான் டெய்லி ஏர்லி மார்னிங் நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி சீயக்காய் எடுத்து முகத்தில் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிடுங்க. சீயக்காய் எடுத்து நீங்கள் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு தான் இது நீங்கள் அப்ளை பண்ணணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வேப்ப இலை பவுட்ரு, அந்த பவுட்ரை ஒரு 2 சொட்டு, ஒரு 2 தேன்கரண்டியோ இல்லை எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி சேர்க்கணுமோ, நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அந்த பவுட்ரு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பேஸ்ட்டு மாதிரி கொண்டு வந்துடணும். நல்லா பேஸ்ட்டு மாதிரி கொண்டு வந்துட்டு நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சீயக்காய் போட்டு மூஞ்சியை கழுவிடுங்க. மூஞ்சி கழுவின பிறகு அது ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு லேசாக மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். மசாஜ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு திரும்ப நீங்கள் கழுவுன பிறகும் நீங்கள் சீயக்காய் போட்டு தான் கழுவணும். அப்படி நீங்கள் ஒரு 15 நாள்லேருந்து 1 மாதம் தொடர்ந்து கழுவிட்டே வந்தீங்கன்னா முகத்தில் இருக்கிற வெட்டு காயங்கள், முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் இதெல்லாம் பருனால் வந்த டாட்ஸு இதெல்லாமே ரிமூவ் ஆயிரும். அப்புறம் நீங்கள் முகம் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நல்லாவும் இருக்கும். உங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸ் என்னவோ அதனுடைய இது உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா டாட்ஸ் வந்துருச்சுன்னா உங்களுடைய ஃபேஸோடைய இது டிஃப்ரென்ஸ் ஆகிரும். ஏன்னா டாட்ஸ் இருந்துச்சுன்னா பிளாக் டாட்ஸ் என்ன ஆகும்னா உங்களுடைய நேச்சுரல் பியூட்டி சேஞ்சஸ் ஆகிரும். நீங்கள் இது ஒரு 1 மந்த்தில் இருந்தால் 60 டேஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது முகத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு கை கால்களுக்கு உடல்களில் வெட்டுக்காயமோ இல்லாட்டினா தீக்காயங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது சொல்கிறேன். இதே பவுட்ரு நம்ம வேப்பம் பவுட்ரை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதே பவுடரில் நீங்கள் ஆலிவ் ஆயில், அதாவது ஆலிவ் ஆயில்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கடைகளில் கிடைக்குதுங்க. 1/2 லிட்ரு 100 ml 1/2 லிட்ரு 1 லிட்ரு வரை கிடைக்குது. 1 லிட்ரு இது 400 கிடைக்குது. நீங்கள் ஓரளவுக்கு நல்லா கம்பெனி எடுத்திங்கனாலே போதும். 400, 350, 400லேயே கிடைக்குதுங்க. அதிலே காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் இருக்குது. 1000 ருபீஸ் 1500 ருபீஸ்லாம் லிட்ரு இருக்குது. அவ்வளோ வேண்டாம். நீங்கள் ஒரு 400, 350, 400க்குள்ளே இருக்கிறது வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு 50 கிராம் இந்த பவுடர் எடுத்துருக்கீங்கனாக்கா 25 ml ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணணும். ஆஃப்
இப்போ 50 கிராம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா 25 ml வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் எங்கே அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த இடம் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி மசாஜ் லேசாக ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு எப்பயுமே வந்து சோப்போ ஷாம்பு யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி வந்து இயற்கை மருத்துவம் நம்ம அப்ளை பண்ண பிறகு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கா சியக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து முழுமையாக வந்து ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் 1 month 2 months கண்டினியூவாக அப்ளை பண்ணிங்கன்னா அந்த வெட்டுக்காயங்கள் தழும்பு இருக்கிற இடங்கள் வந்து மறையிறதுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.